ஏடா மீ சம்பப்பு அப்படி இருக்கீங்க. ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஹெட்ஃபோன் மேஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அடிக்காதீங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சாரி ஃபார் லேட். ஓகேவா, என்னோட டேட்டா வேற கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆக போகுது. சாரி அதுக்கும். ஜூன் போட்டுருவிட்டா. ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ் இருக்கு, அதனால வந்துட்டு அதுக்கு டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் தான். அதனால ஃபோனுக்கு நான் எப்படியாச்சும் நானே எப்படியாச்சும் ரீசார்ஜ் பண்ணிடுவேன். கவலைப்படாதீங்க, ரொம்ப லேட் ஆகாது. ஓகே, எப்படி மேக்ஸிமம் ஒரு 3 to 4 daysக்குள்ள. ஓகே, சரி, ரொம்ப பயமுத்தாம ஸ்ட்ரைட்டா வெளியே போயிடலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அடிக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஏன்னா அந்த எஃப்க்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. சரிங்களா? சரி, வீடியோக்கள்ல போயிடலாம். சரி, என்ன பார்த்துருப்போம்னா, நீ கன்ஃபார்ம் வந்தே ஆகணுமா, வரலன்னா உன்னோட அட்டண்டன்ஸ் எல்லாம் நான் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்க பிரின்சிபல் வந்துட்டு திட்டி விடுறாரு. நீங்க வந்துட்டு கன்ஃபார்ம் வந்து வேணா, நான் வந்துருவேன் பிரின்சிபல், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கெத்தா சொல்றீங்க. அப்படியே வெயிட் வச்சிட்டல பா, அவளுக்கும் கொடுப்பா அப்படின்ற மாதிரி இப்ப வந்துட்டு குக்கி இருந்துகிட்டு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, என்ன அப்பானே கூப்பிடாதன்னு வந்துட்டு சொல்லியிருக்கோம். உள்ளுங்க ஏந்துச்சு, இப்பவே உங்க பேக்லாம் தூக்கிட்டு 2 பேரும் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே 2 பேரும் முறைச்சிக்கிட்டே வெளியே வராங்க. அங்க லியாவும் குக்கியும் அப்படியே முறைச்சிட்டே வராங்க. குக்கியை அடிக்கவே போயிடுறான். உன்னால தான் நீ எனக்கு லீவு கொடுத்துருக்கணும், எனக்கு கஷ்டமா இல்ல, இவளுக்கு ஸ்கூல் வர சொல்றாங்க பாரு, எனக்கு அதாண்டி கஷ்டமாக்குது அப்படின்ற மாதிரி அடிக்க போறா. நீங்க வந்துட்டு இவருக்குன்னு இப்பதான் சஸ்பெண்ட் ஆகி வந்துருக்கும், ஓ வெளியே அப்படின்ற மாதிரி நீங்க அவளை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க. வீட்டுல என்ன அவளால் தாண்டி, இல்லைன்னா உனக்கு லீவ் விட்டுருப்பாங்க, இல்ல 2 பேரும் சேர்ந்து ஸ்கூல் வந்திருப்போம், ஜாலியா இருந்திருக்கும், முன்னால தாண்டி அப்படின்ற மாதிரி திருப்பியுமே அடிக்க போறா. இப்ப வந்து நீங்க தரன்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறீங்க. லியா வந்துட்டு மத்தபடி அடியே இருந்தாலும் அவங்க 2 பேரும் பிரிச்சுங்களா, அந்த சந்தோஷம் போதுண்டா அப்படின்ற மாதிரி அவ பாட்டுன்னு ஒரு ஸ்மர்க்கோட போறா. செம்மையா அடிபட்டு இருக்கு அவளுக்கு, ஃபேஸ் எல்லாம் அங்கங்க பிளட் வந்துட்டு இருக்கு, செம்மாட்டி விழுந்திருக்கும். இப்போ அவன் வந்துட்டு கேங்கோட போயிட்டு பொறுமையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்டி, ஏன் இப்படி அடி வாங்கணும், நான் அப்பவே தடுத்தேன், நீ கேட்டி அடி. இருக்கட்டும், எனக்கு வலியே வலிச்சாலும் பரவாயில்ல, இப்ப 2 பேரும் 1 week சஸ்பெண்ட் ஆயிட்டாங்கல்ல, அது வர சந்தோஷம், நீயும் சஸ்பெண்ட்ல தாண்டி இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி எங்க அண்ணன் மேரேஜுக்கு லீவ் வேணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவங்களே கொடுத்துட்டாங்க, ஜாலியா 1 week மேரேஜ் செலிப்ரேட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜாலியா கிளம்பிடுறான். குக்கி இருந்துகிட்டு ஒயான் ஒயான் ஒயான், என்ன கிளம்பு, பேக் எடுத்துட்டு போ அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க அவளோட டிபார்ட்மெண்ட்காக தான் நின்றுட்டு இருக்கிய. அவ வந்துட்டு நான் போல, நான் போய் திருப்பி அப்பாட்ட பேசுட்டா, நான் ஸ்கூல் வரேன்டி, இல்ல நீ லீவ் போட்டு. ஏய், நான் லீவ் போட்டா எனக்கு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் எடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க, மண்டையில என்ன இருக்கா இல்லையா அப்படின்னு மாதிரி கத்துறீங்க. பேபி நீடியுமா, நீ என் கூட வந்துறேன், வா நம்ம ஊர் சுத்து போலாம், படத்துக்கு போலாம், நீ புது படம்லாம் நிறைய வந்திருக்கு, நான் பார்க்கவே இல்லை, வா பேபி அப்படின்ற மாதிரி உங்க கையை பிடிச்சி இழுக்கிறா. நீங்க ஒதுக்கி விட்டு அடிச்சுட்டு வச்சுக்க அப்படின்ற மாதிரி கை வாங்குறீங்க. ஏ நாடி, நான் உன்னோட பெரியவ அப்படின்ற மாதிரி அவன் நிக்கிறா. ஆனா நீ நந்துக்கிறது அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. பேபி வா பேபி, நீ கிளம்பு, நீ கிளம்புனாலே எனக்கு சந்தோஷம், நான் டெய்லி ஸ்கூல் வருவேன், 1 week ஆச்சும் ஜாலியா இருக்கலாம், பாய், டேக் கேர், பாய் பாய் அப்படின்ற மாதிரி நீங்க கிளம்புறீங்க. ஏய் போவாதடி, டே வாடி வாடி அப்படின்ற மாதிரி பின்னாடியே வரான். அதுக்குள்ள பிரின்சிபல், நீ இன்னும் கிளம்பல அப்படின்னு, கிளம்பிட்டப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிளம்பி கீழே போறான். நீங்க காரிடோர்ல இருந்து அவளை பார்த்துட்டு இருக்கீங்க. மேல வந்து அவ பொறுமையா கீழே நடந்து போயிட்டு இருக்கா. அவ பேகு கிட்டத்தட்ட தர பொறுக்கிற அளவுக்கு கீழே தொங்கிட்டு போகுது, அவ ஃபேஸு கீழே தொங்கிட்டு போகுது. உங்களுக்கு சிரிப்புதான் வரட்டவா அப்படி போக பார்த்து. நீங்க அப்படியே வந்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அவ போயிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்பி உங்களை பாக்குறா. நீங்க பாக்குறது பார்த்த உடனே கீழே டக்குன்னு குமிஞ்சுக்கிறீங்க. அது எனக்கு வந்து பாக்கணும்னு கூட என்ன இல்லடி, இருக்குடி ஈவினிங் அப்ப பாத்துக்கிறாண்டி அப்படின்ற மாதிரி அவ பைக் எடுத்துட்டு கிளம்புறா. அந்த பைக் சவுண்ட் வந்துட்டு கேட் வெளியே போற மாதிரி உங்களுக்கு கேட்ட பிறகு நீ வந்து பாக்குறீங்க.
அவ கேட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்கா, நீங்க இப்பயாச்சும் திருந்துறாளான்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கிளாஸ் போயிருங்க. அன்னைக்கு டேவே போயிடுது ஒரு மாதிரி அது இதுன்னு காசிப்ஸ் எல்லாம் முடிஞ்சு எப்படியோ ஒண்ணு போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நீங்க வெளியே வரீங்க, கேட்டுக்கு வெளியே வரீங்க. கடவுளே அவ இருக்கக்கூடாது 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 அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வரீங்க. உங்க 2 ஃப்ரெண்ட்ஸு கூட தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் யாரா வராங்களான்னு எதிர்பார்த்துட்டே வராங்க. பட் யாருமே வரல. நீங்க ஸ்ட்ரைட்டா இப்போ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு, எப்பா தப்பிச்சிட்டோமே அப்படின்னுட்டு. அவ வரல, எங்கேயோ போயிட்டா அப்படின்னுட்டு நீங்க அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களோட ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு உள்ள போறீங்க. மா பசிக்குதுமா, எதனா செஞ்சு கொடுமா அப்படின்ற மாதிரியே போயிட்டு நீங்க பெட்ல உட்காடுறீங்க. இதை எடுத்து வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸும் வந்துட்டு காஃபியும் எடுத்துட்டு வராங்க. அம்மா காஃபி எதுக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேட்பீங்க. உனக்கு இல்லாடி காஃபி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பின்ன யாருக்கு? அப்பாவுக்கு. அப்பா ஒன்னும் வந்திருக்க மாட்டாரே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. உங்க அப்பாவுக்கு இல்ல, குக்கி வந்திருக்கா, அவளுக்கு தான் அப்படின்னு. என்னது குக்கியா அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. ஆமாமா குக்கி வந்திருக்கா, உன்னை பாக்கணும்னு சொன்னா ஏதோ ஸ்டடிஸ் ஒர்க் இருக்கான், அதனாலதான் முன்னாடியே வந்துட்டா. உன்னைதான் கேட்டா. பட் நீ ஸ்கூல்ல இருக்கன்னொடனே எனக்கு உடம்பு சரியில்லமா, நான் லீவ் போட்டேன், அதனாலதான் அவளை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். உன்னோட ரூம்ல தான்மா இருக்கா அப்படின்னு உடனே நீங்க அவ்வளவுதான் ஸ்நாக்ஸ் எல்லாம் டேபிள்ல வச்சுட்டு குடுன்னு அப்ஸ்டர்ஸ் ஓடுறீங்க. ஏமா காஃபி எடுத்துட்டு போய் குடுமா, அது அப்புறம் பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஓடுறீங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், என்னத்தான் அப்படி ஓடுறாங்களே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு பின்னாடியே வர்றாங்க. நீங்க அப்படியே போயிட்டு பார்த்தா டோரை வந்துட்டு லாக் பண்ணிருப்பீங்க. பட் அப்படியே லொப்புன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்களா அச்சோ அப்படின்ற மாதிரி உள்ள போறீங்க. உள்ள போய் பார்த்தா பெட்ல வந்து தூங்கிட்டு இருக்கா, பெட்ஷீட் கவர் பண்ண மாதிரி. நீங்க ஏய் குக்கி அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. அப்படின்ற மாதிரி அவ தூங்கிட்டு இருக்கா. ஏய் குக்கி குக்கி இந்திரி 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 அப்படின்ற மாதிரி அவளை போயிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஏன்னாடு ஒரு 5 minutes எனக்கு தூக்கமா வருத்தடி அப்படின்ற மாதிரி அவ திருப்பியுமே அப்படியே உட்காந்துட்டே அப்படியே சாஞ்சு போய் தூங்குறா பெட்ல. நீங்க வந்துட்டு எந்திரி அப்படின்ற மாதிரி திருப்பி எழுப்புறீங்க. வாணி நீ தூங்குடி அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு பெட்ல இழுத்து போட்டு அவளும் தூங்க ட்ரை பண்றா. நீங்க வந்துட்டு நின்றுட்டு இங்க கண்ணாடி பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு போகாம அப்படின்னு மாதிரி நீங்க கத்துறீங்க. அப்ப வந்து உங்க அம்மா வந்துட்டு என்னத்துக்கு அப்படி கத்துற அப்படின்னு உள்ள வருங்க. ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல எந்திரி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு திருப்பி எழுப்புறீங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னாமா, விடுமா தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி அம்மா உனக்கு அவளை பத்தி தெரியாதம்மா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கத்துறீங்க. என்னத்துக்கு கத்துற, புள்ள தூங்குது இல்ல அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. புள்ளியம்மா குட்டி சோத்தா அப்படின்ற மாதிரி நீங்க மனசுக்குள்ள நினைச்சுட்டேம்மா அவனுக்கு அவளை பத்தி தெரியாதுமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எல்லாம் தெரியும், தங்கமான புள்ள பாத்தியா எவ்வளவு கியூட்டா தூங்கிட்டு இருக்கு, உனக்குலாம் அறிவில்ல, வந்த உடனே கட்டிட்டு இருக்கிய, முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா. குக்கி இந்த காஃபி எழுந்த பிறகு குடி, அப்படி ஆறிடுச்சுனாலும் பரவாயில்ல, நான் ஆன்டி திருப்பி போட்டு தரேன். சரியா ஆன்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு தூங்குறா. நீங்க வந்துட்டு எந்திரி அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பி எழுப்ப போறீங்க. எழுப்புனேன்னு வச்சுக்கோ கையை கால ஒடிச்சிருவேன், ஒழுங்கா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாடி அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்லிடுறாங்க. நீங்க வந்துட்டு அம்மா போ அப்படின்றாங்க. நீங்க வந்துட்டு கம்முன்னு அப்படியே அவளை பாத்துக்கிட்டே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறீங்க. உங்களுக்கு சரிக்கான நீங்க உள்ள போயிட்டு என்ன இங்க வந்தாலும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே கத்திட்டு இருக்கீங்க உள்ள. உங்க அம்மா வந்துட்டு கத்தாதரி அப்படின்றாங்க. நீங்க வந்துட்டு அம்மா கூட அவளுக்கே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க வந்துட்டு அப்படியே குளிக்க ஆரம்பிச்சுறீங்க. குக்கியா செம்மையா சரிடா ஐயோ அப்படின்னுட்டு ஆன்டி நீங்க போங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடுமா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. நீங்க அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரீங்க. செம்ம டென்ஷனா இருக்கீங்க. வெளியே நீங்க ரெஸ்ட் கூட எடுத்து இருக்க மாட்டீங்க, டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வெளியே எட்டி பாக்குறீங்க. அவ தூங்கிட்டா இருக்கா, நீங்க தூங்குறாளோ அதுக்குள்ள எப்படியாச்சும் ட்ரெஸ் மாத்திடலாம் அப்படின்னு நீங்க வந்துட்டு டோர் லாக்ல இருக்கான்னு பாத்துட்டு நீங்க வந்துட்டு போயிட்டு அப்படியே கிளாத் ஷர்ட்ல இருந்து உங்களோட நார்மலா நைட்ல போடுற மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. எடுத்து இப்போ வந்துட்டு ஷர்ட் எடுத்து அதுக்கு பட்டன் ரிமூவ் பண்ணிட்டு உங்க ஹேண்ட்ல போறீங்க. உங்க ஹேண்ட 2 யாரோ பேக்ல இருந்து புடிச்சிட்டாங்க, 2 ஹேண்டையும் சேர்த்தி. அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. என்னடி அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க இன்னர் போட்டிருக்கீங்க, கீழேயும் இன்னர் போட்டிருக்கீங்க, மேலேயும் இன்னர் போட்டிருக்கீங்க, மேல ஷர்ட் போட போறீங்க, அதுக்குள்ளே அவங்க புடிச்சிட்டா. என்னமா இருக்க
இப்படிக்கா வந்து நில்லு அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே முன்னாடி நிக்க வைக்கிறா. உங்களுக்கே ஷை ஆகுது உங்களை பார்க்க. ஏய் விடுறி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்னமா இருக்கடி ஏய் அப்பா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி உங்க ஹிப்ல ஹேண்ட் பிடிச்சி ஒரு ஹேண்டை உங்க 2 ஹேண்டையும் ஹோல்ட் பண்ண மாதிரி இன்னொரு ஹேண்டை உங்க ஹிப்ல பிடிச்ச மாதிரியே வந்துட்டு உங்க ஷோல்டர் மேல சாஞ்சிக்கிட்டே வந்துட்டு மிரர்ல பாத்துட்டு இருக்கா. நீங்க விட்ரி அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டே சொல்றீங்க. ஏய் என்னமா இருக்க அப்பா ஐயோ அப்படின்ட்டு உங்க செஸ் கிட்ட ஹேண்ட் வருது. ஏய் தொட்டன்னு வச்சுக்கோ கையை விட்டுற வேண்டிய ஒண்ணு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கோவமா நாடி எல்லாம் பதுங்குவா இப்ப மட்டும் பாயற இதுதானா அப்படின்ற மாதிரி உங்க செஸ் மேல ஹேண்ட் வைக்கிறா. நீங்க சரி காண்டாகுறீங்க. ஏய் விடுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஆடுறீங்க. ஆடுனேன்னு வச்சுக்கோ பிடிச்சி அழுத்தி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க வந்துட்டு ஏய் அச்சு பல்லெல்லாம் ஓச்சிருவண்டி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஏய் என்ன அச்சு பல்லெல்லாம் வச்சிருவியா? நான் யார் தெரியுமாடி உனக்கு அப்படின்னா குக்கி உனக்கே தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து டக்குன்னு சொன்னோடனே ஆச்சோ பல்பே அப்படின்ற மாதிரி அவன் 8 கீழே சவுண்ட் பண்ணிட்டு லவ்வரி அப்படின்ற மாதிரி உங்க ஷோல்டர்ல அவன் லைட்டா பைட் பண்றா. வலிக்குதுடி கோட்டேரி அப்படின்ற மாதிரி நீங்க திட்டுறீங்க. எனக்கு ஒன்னா தாண்டி பிடிக்கும் ஒரு ரத்தத்தை மட்டும் தாண்டி குடிப்ப டேஸ்ட் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவ லிப்ஸை பைட் பண்ணிட்டு அதை வந்துட்டு அந்த லிப்ஸை வந்துட்டு அவ டங்க் வச்சுட்டு ஒரு மாதிரி வெட் ஆக்கிட்டு அப்படியே உங்க நெக்ல வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஆனீங்களா. ஏய் விட்டு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நல்லா இருக்கு பேபி கேர்ள் அப்படின்ற மாதிரி ஹேண்ட் உங்க செஸ்ட லைட்டா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு உங்க நெக்ல எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஐப்ல போயிடுது. நீங்க அப்படியே எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியல. ஒரு மாதிரி போயிடுறீங்க. கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அதை ஃபீல் பண்றீங்க. அப்படியே கண்ணெல்லாம் சொருக்கிட்டு போயிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கீங்க. அவ ஒரு ஹேண்டெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இன்னொரு ஹேண்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறா. உங்க ஹேண்டை உங்க 2 ஹேண்டையும் அதை நீங்க கண்டுக்கவே இல்லை. நீங்க அந்த 2 ஹேண்டையும் எடுத்துட்டு போயிட்டு உங்க ஹிப்ல ஹேண்ட் இருக்குல்ல அதுல கை வச்சிருக்கீங்க. இன்னொரு ஹேண்டை இப்போ விட்டா இல்லையா அந்த ஹேண்டை உங்க இன்னர் அதான் கீழே இன்னர் மேல வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படியே உங்க செஸ்ட்ல கீழே பிளேஸ் பண்ண மாதிரியே வந்துட்டு லைட்டா ரப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெக்கலாம். நீங்க குக்கி போதும் குக்கி அம்மா இருக்காங்க வீட்டுல குக்கி 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 அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அவளை புஷ் பண்ணிடுறீங்க. ஏய் என்னடி அப்படின்னு என்னெல்லாம் பண்ற பொறுக்கி அப்படின்ற மாதிரி நீங்க அவளை வந்துட்டு அவளோட செஸ்ட்லயே அடிக்கிறீங்க. ஏய் வலிக்குதுரி எனக்கும் அவங்களாம் இருக்குடி வலிக்குதுரி அப்படின்ற மாதிரி சொல்றா. வெக்கங்கட்டவளே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து திட்டுறீங்க. ஆனா பட் இருந்தாலும் நல்லா இருந்ததுடி திகா திரும்ப ஃப்ரண்ட்ல இருந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க ஏய் துருக்கி விழிப்பு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவளை வந்துட்டு தள்ளிட்டே போறீங்க. ஏய் விட்ரி கொஞ்சமாச்சுண்டி ஏய் லிப்ஸ்ல கிஸ் பண்ணவே இல்லடி அப்படின்ற மாதிரி உங்க சிக்ஸை பிடிச்சி டக்குன்னு உங்க லிப்ஸை கேப்சர் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. நீங்க ஏய் அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு அவளை புஷ் பண்ணிட்டு வெளியே போடி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அவளை வெளியே தள்ளி விட்டு இந்த கதை சொல்ற ஏ போதடி அப்படின்றதுக்குள்ளே கதை லொப்புன்னு சாத்துறீங்க. நீங்க வந்துட்டு ஷோ இவ என்னதான் பண்றாளோ எனக்கு தெரியலையே சோச்சோ கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்க போயிட்டு அப்படியே மிரர் நிக்கிறீங்க. உங்க நெக்லலாம் அப்படியே ஒயிட் மார்க்கா இருக்கு. அங்கங்க பிங்க் கலர்ல இருக்கு. நீங்க கடவுளே 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 எங்கதான் இதெல்லாம் போய் முடிய போதோ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கத்திட்டு ட்ரெஸ் எல்லாம் கதன்னு போட்டுட்டு அந்த காஃபியை தூக்கிட்டு வந்து கீழே வரீங்க. அவ சோஃபால உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா நூடுல்ஸ் செஞ்சு தந்துருக்காங்க போல. அவ எடுத்து அப்படியே கொஞ்சமா வாயில போட்டுமா டேஸ்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு இருக்காதா பின்ன அப்படின்ற மாதிரியே நீங்க மறைச்சிட்டே வரீங்க. வந்து காஃபி இருந்தோமா அவ குடிக்கவே இல்லம்மா இருந்தாங்கம்மா அப்படின்ற மாதிரி நீங்க குடுக்குறீங்க. நீ குடிக்கத்தானாடி அப்படின்னு அது ஆறிடுச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஏ கொட்ரி அப்படின்னு மாதிரி சொல்றாங்கம்மா கொஞ்சமாச்சு சூடு பண்ணித்தாமா இப்ப குடிக்கிறியா உனக்கு சோறு கட் பண்ணிட்டா அப்படின்னு மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. சார் இந்த வீட்ல என் மேல பாசமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டு பக்கத்துல உட்காந்து காஃபி கொஞ்சமா அப்படியே பல்ல கடிச்சிட்டு குடிக்கிறீங்க. அவ உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டேஸ்டா இருக்குமா நூடுல்ஸ் அப்படின்ற மாதிரி அதுவும் இந்த ஃபிளேவரும் சொல்லவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. தேங்க்யூம்மா இவ கூட எத்தனை டைம் தின்னுக்கா. ஆனா ஒரு டைம் கூட என்னோட சாப்பாட்டை ரசிக்கணும்னு எண்ணமே இல்லை. சே
இவளும் இவங்க அப்பாவும் சேர்ந்துட்டு ஒரு டைம் கூட என்னோட சாப்பாடு நல்லா இருக்க சொன்னதே இல்லை தெரியுமா. நீ தான் எனக்கு பெஸ்ட்டுமா, நீ என் வீட்லயே இருந்துருமா, கன்ஃபார்ம் இருக்கிறமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அம்மாவுக்கு எனக்கு தகராறு ஆகிட்டே இருக்கும், நான் இங்கே கூட இருக்கிறேம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் என் கூட சேர்ந்து ஸ்கூல் போவேன்ல அப்படின்ற மாதிரி நீ குக்கி வந்து சொல்றா. அம்மா அதெல்லாம் வானாம்மா அப்படின்ற மாதிரி திரும்பி நீ மூடிக்கு நீ உட்காரு அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்லிடுறாங்க. உங்களுக்கு பல்பாவது உங்க அம்மா கிட்ட நீ வந்துட்டு அப்படியே சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்பவே அப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆயிடுது. உங்க அம்மா உங்க அப்பா அந்த குக்கி நீங்க 3 பேர் 4 பேர் இருந்தா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்க அப்பா வந்துட்டு எப்பமா வந்த நீ அப்படின்னு சொன்னி, நானா ஈவினிங் வந்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி குக்கி சொல்றா. ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன் அப்படி முறைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உங்க அப்பா கேக்குறப்பா, உனக்கு கூட என் மேல பாசமே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. உன் மேல பாசம் இல்லைன்னா என்ன தங்கமே, உன் மேலதான் எனக்கு பாசமே அதிகம் அப்படின்னு. அப்போ என் மேல அப்படின்ற மாதிரி குக்கி சொல்றாங்க. அவளை விட உன் மேலதான் பாசம் அதிகம் அப்படின்ற மாதிரி எங்க அப்பா சொன்னோடனே உனக்கு செம்ம பெல்ட். ஐயோ கடவுளே, இந்த ஃபேமிலியே என்னவோ சொல்லி சொல்லி மயக்க வச்சுட்டா, போ எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்க அம்மா வந்துட்டு குக்கி நீ இன்னைக்கு நைட் இங்கே தங்கிடு, உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்னா, வயனும் தனியா தான் இருக்கா, நீயும் வயனும் தூங்குங்க ஓகேவா, சரியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. நீங்க வந்துட்டு மாமா வேணாமா அவளை வீடு போ சொல்லுமா அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்ல ஆண்டி நான் வீட்டுல போன் பண்ணி சொல்லிடுறேன், நான் இங்கேயே தங்குறேன், எனக்கு வந்துட்டு உங்களை விட்டுட்டு போக மனசே இல்லை அப்படின்ற மாதிரி குக்கி உங்களை பாத்துக்கிட்டே சொல்றேன். நீங்க வந்துட்டு பொறுக்கி அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அவங்க பக்கத்துல தான் உட்காந்துருப்பீங்க, உட்காந்துட்டு 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டு இருப்பீங்க இல்லையா. அவன் வந்துட்டு ஒரு ஹேண்டை உங்க தைஸ் மேல வச்சுட்டு ரப் பண்ணிக்கிட்டே, நான் இங்கேயே இருக்கேன் ஆண்டி, இன்னைக்கு நைட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு ரப் பண்ணிக்கிட்டே ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. நீங்களோ ஒருக்கி கொய்யோட்ரி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவ காதுல போய் குசு குசுன்னு சொல்றீங்க. என்னம்மா அப்படின்னு, ஒன்னும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி நீங்க பல்ல காட்டிட்டு கீழே கும்பிடுறீங்க. இப்போ எடுக்கல அப்படின்ற மாதிரி அவ கையை பிடிச்சி கிள்ளிடுறீங்க. ஓ அப்படின்றீங்க. இந்த அவ என்னம்மா என்னாச்சு அப்படின்னு, ஒன்னும் இல்ல எறும்பு நினைக்கிறேன் கடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி கீழே குமிஞ்சிட்டு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கீழே கும்மிரா. உங்க அப்பா அம்மா வந்துட்டு பாருமா எறும்புனா என்ன வேற என்ன கடிச்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவ கீழே குமிஞ்சு அவ காலை பார்த்துட்டே உங்களோட லெக் இருக்குல்ல பக்கத்துல, அதுல வந்துட்டு லைட்டா ஒரு பிக் தந்துட்டு, எறும்புதாம்மா ஒன்னும் இல்ல அது செத்து போச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே எழுந்து உட்கார்றா. நீங்க வந்துட்டு பொறுக்கி அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீங்க வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பீங்க, அதனால உங்க தைஸ் நல்லா ரிவீல் ஆகும். அதுல லைட்டா பிக் தந்துட்டா வந்துட்டு உட்கார்றா. சின்ன நல்லா பொண்ணுது பாரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு நம்ம மூவி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு மூச்சு பண்ணி குக்கி ஆரம்பிக்கிறா. சரி சரி எனக்கும் இன்னைக்கு ஃப்ரீ தான், ஆஃபீஸ்ல எந்த ஒர்க்கும் இல்லை, மூவி பார்க்கலாம், உனக்கு ஓகே தானம்மா, நானும் கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு. எனக்கு ஓகே இல்லை, எனக்கு ஹோம் ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உட்காரு அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்லிடுறாங்க. நீங்க கம்முன்னு உட்காந்துறீங்க. இப்போ வந்துட்டு நீங்களும் குக்கியும் ஒரு சோஃபாலையும் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஒரு சோஃபாலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. குட்டி குட்டி சோஃபா தான், ஆனால் பக்கத்துல போட்டிருக்காங்க. நீங்க வந்துட்டு அம்மா நாங்க உட்காரமா, அங்கேயே உட்காரு அப்படின்னு மாதிரி எங்க அம்மா சொல்லிடுறாங்க. நீங்க வந்துட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. இது ஒரு ஹாரர் மூவி தான், உங்களுக்கு அவ்வளவு பயம்லாம் இல்லை, நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு மூவி வந்துட்டு செம்ம துர்லிக்கா போகுது. நீங்க பேனு பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பக்கத்துல பேய் வர சீன் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா அப்படின்ற மாதிரி பேய் பயம் இல்லை, நீங்க என்னவோ ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி கவனிக்கிறீங்க. அவ உங்க தைஸ்ல அவளோட ஹேண்ட் வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே பேபி பேபி அப்படின்ட்டு இருக்கா அவங்க காது கிட்ட. என்ன குக்கி அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்றீங்க. செம்மையாரு இல்லடி, என்னது மூவி அப்படின்ற மாதிரி உங்க தைஸ்ல ரப் பண்ண மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. நீங்களா இதுக்கு என் காலை தொடவாம சொல்ல அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்க அப்பா அம்மா வந்து என்ன அப்படின்னு, ஒன்னும் இல்லம்மா ஒன்னும் இல்ல, மூவி சூப்பரா இருக்குன்னு சொன்னம்மா அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. எல்லாம் தான் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவ டக்குன்னு உங்க இட்ட சுத்தி அவளோட ஹேண்டை போட்டு கிட்ட இழுத்து உட்கார வைக்கிறா. நீங்களா என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க.
ஒன்றும் இல்லை அம்மிடாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்துட்டு உங்கள் லெக்கை வந்துட்டு அவளோட லெக் மேலே போடுறா, ஒரு காலை மட்டும் தூக்கி வந்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லை பேபி அப்படின்ற மாதிரி உங்கள் தைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட இன்னும் தைஸ் வரைக்கும் ரப் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்களா எப்போம்மா பாப்பாங்கடி பொறுக்கி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவன் உங்களை சீக்ஸ்லேயே ஒரு பிக் தந்துட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, மூவி சீரியஸாக போயிட்டுருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வெக்கங்கொட்ட ஜென்மமே அப்படின்ற மாதிரி நீங்கள் அவளை கழுவி கழுவி ஊத்துறீங்க. அவளுக்கு வெக்கமே இல்லாமல் அவங்க வந்துட்டு போட்டு தடவிட்டே இருக்கா. நீங்களா எப்போ பார்த்தாலும் தடவிட்டே இருக்கா, அப்படியே எப்போத்தாலும் பப்பிள் கம் மாதிரி ஓட்டிகிட்டே இருப்பியாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நீ அவங்க கூட ஓட்டிகிட்டே இருந்தால் நல்லா தான் இருக்கு, நல்லா கும்தாவா வலிக்குதுரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ஈப்பில் ஒரு ஹேண்ட் வச்சுருக்கால அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்கயே, நீங்கள் வந்துட்டு வலிக்குதுரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நல்லா இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் டிஷர்ட்குள்ளே அவளோட ஹேண்ட் வர்றா. நீங்களா அச்சிருவோண்டி, அச்சு பல்லெல்லாம் வச்சிருவோண்டி, இங்கேயே அப்பா அம்மா இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், ஏன்ட்டு இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அவள் உங்கள் ஹிப்பில் அதான் உங்கள் ஹிப்லாம் ஒரு மாதிரி ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிகிட்டே இருக்கா. இன்னொரு ஹேண்டு உங்கள் தைஸ் கிட்டே இருக்குது. நீங்கள் கொஞ்ச நேரம் தான் அவள் டச்சில் எப்படி தான் நீங்கள் மெல்ட் ஆகுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அப்படியே உங்கள் ஹெட்டை வந்துட்டு அப்படியே சோஃபா மேலே லைட்டாக சாய்ச்ச மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு கையை வெட்றி அப்படின்றீங்க. அவள் கையெடுக்கிற மாதிரியே இல்லை. அவள் கொஞ்ச நேரத்தில் நல்லா அப்படியே வந்துட்டு உங்கள் ஹிப்பு உங்கள் மேலே பிஸ்ட்டுக்கிட்டெல்லாம் வந்துட்டு கை வச்சு ரப் பண்ண ஆரம்பிச்சிடறா. நீங்களும் துருக்கி கையொற்றி அப்படின்றீங்க. அவள் கையெடுக்கிற மாதிரியே இல்லை. ஜெபிக்க நினைவோடு இதோட இந்த பாட்டை முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன்டா, ஏன்னா போடுவேன், ஜூன் போடுறேன்டா. ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துங்க, பை டா மிஸ்.